ஐசு படம் நல்லா இருந்தது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அண்ட் சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்ல வந்து சைந்தவியோட ஒரு வாய்ஸ்ல ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஓகே, அவங்கள விட ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க ரோஹிணி மேம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரோட கொஞ்சம் நல்லா ரிலேட் ஆச்சு, நல்லா இருக்கு. மெசேஜ் குட் நைட் மாதிரி இல்ல, அது அந்த கொரட்ட கான்செப்ட் சேம் கான்செப்ட், பட் இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது வேற ஸ்டோரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சில லேக்ஸ் இருந்தது அங்கங்க, பட் ஓவராலா மூவி நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எமோஷனலா கனெக்ட் ஆகிற படம். ஆக்சுவலா கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. மெயினா கிளைமேக்ஸ் தான் பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா. ஆக்டிங் வைஸ்ல எல்லாமே ஜீவினா செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பார்க்கலாம் படம். ஐஸ்வர்யா ராஜேஷ் பீக்ல செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி பிரேக் த்ரூ மாதிரி இருக்கும் ஜீவி பிரகாஷ். ஏன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு படமே வந்து. லைக் வந்து ஃபேமிலி வைஸா எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. இல்ல ஆக்சுவலா வந்து குட் நைட் வேற ஸ்டோரி. நான் தான் சொல்றேன், என்னன்னா வந்து அது வந்து வேற, இது வேற. ஆக்சுவலா உங்களுக்கு பார்த்ததான் புரியும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எனக்கும் தெரியல ஆக்சுவலா. ஏன்னா குட் நைட் படம் மாதிரிலாம் கிடையாது. குட் நைட்டோட கான்செப்டே வேற, இதோட கான்செப்ட் அதோட பேஸ் உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதோட கான்செப்டே வேற மெயினா வந்து ஃபுல்லாக. ஏன்னா வந்து இது வந்து ஆக்சுவலா ஃபேமிலி பேஸ்ட் மூவி. இது ஒரு ஒன்லைனா வச்சிருக்காங்க அந்த கொரட்டை வர சீன், அவ்வளவுதான். அது ஒன்லைனா வச்சு கதை மூவ் ஆகுது, பட் ஃபேமிலி ஓரியன்டான மூவி. லைக் வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்றது, இப்போ உள்ள ரிலேஷன்ஷிப் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து எப்படி ஈகோ கிளாஷ் ஆகுது, அந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து கம்பைன் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க படம். ஸோ அதனால உன்னை தவிர்த்து சாயல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் சொல்றேன், இது வந்து ஒரு காம்போ, ஃப்ரெஷ்ஷான காம்போ. இது வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது. அது ஆக்சுவலா வந்து ரெண்டு ஜி பிரகாஷ் ரெண்டு பேர் காம்போ, ஃப்ரெஷ்ஷான காம்போ. இது ஆக்சுவலா இவங்க மட்டும் இல்லை, ரோகிணி மேம் நடிச்சிருக்காங்க ஜென்ரலா. ஸோ அவங்க ஒர்க் பண்ணது, அப்புறம் இளவரசர் அவர் எல்லாரும் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப் லெவலில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக பார்த்து அது தனித்தனியாக வச்சிருக்காங்க அழகா. ஸோ ஆனால் படம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து போரா இருக்கிறது, ஃபுல்லாக எங்கேஜிங்காகவே இருக்கு படம். எமோஷனல் கனெக்ட் ஆகுறது அதனால தான் சொல்றேன். இல்லை அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக வந்து எப்பயும் போற மாதிரி நல்லா வந்து கமர்ஷியலாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே எமோஷனலாக கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு படம். ஸோ லைக் புரியல படத்துல பிளஸ் ஆக்சுவலா அதான் எமோஷனல் கனெக்ட் தான். ஆக்சுவலா வந்து கிளைமேக்ஸோட அந்த சைந்தவியோட வாய்ஸோட ஒரு பிஜிஎம் ஒன்று வந்து ஒரு பாட்டு ஒன்று வருது. ஸோ அது வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகுது படத்தோட வந்து அப்படி லைனா வருது. ஸோ மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றேன்னா செகண்ட் ஹாஃபோட கமர்ஷியல் எலிமெண்ட்ல போட்டனால வந்து அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா அப்படியே பீக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. எந்த மாதிரியான ஆடியன்ஸ்? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. பசங்களாம் வந்து பார்த்தாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருக்குமே ஜாலியான படம். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே ஃபேமிலி ஓரியன்டா ஃபுல்லா வருவாங்க. நல்லா இருந்துச்சு படம். இல்ல நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கொஞ்சம் கனெக்ட் ஆனதுனால நான் பார்த்துட்டோன்னே லாஸ்ட் சீன் எல்லாரும் கொஞ்சம் சேடுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு, அது எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு, நான் அழுதுட்டேன். நல்லா இருந்துச்சு படம். இல்ல எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, நல்லா இருந்துச்சு. இல்ல கான்செப்ட் அந்த கொரட்டை விடுறதுன்றது மட்டும் தான் ஒண்ணு, மத்தபடி இது வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, சாங்ஸ் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. லாஸ்டா ஒரு பாட்டு ஒண்ணு வந்துச்சு, அது என்ன பாட்டுன்னு தெரியல, ஆனா சூப்பரா இருந்துச்சு. இனிமேல் தான் போய் கேட்கணும். இல்ல கொஞ்சம் லைட்டா லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஓகே நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம்னு கேட்கல, நான் கொஞ்சம் கனெக்ட் ஆகி பார்த்ததுனால நல்லா இருந்துச்சு. ஓகே பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. இல்ல எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியல, நல்லா இருந்துச்சு. ஓகே அவ்வளவுதான். ஃபேனு, ஸோ எல்லா மூவியும் வந்துடுவேன். எனக்கு அவர் படம் பிடிச்சிருக்கு. அவரோட யூஷுவல் அவர் படத்துல இருக்கிற சென்டிமெண்ட் சீனு, டீசென்டான மூவி, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்டோரி எனக்கு அவரை பிடிக்கும்ன்றதுனால எனக்கு எல்லாமே ப்ளஸ் தான். 5க்கு 3.5 கொடுப்பேன். கிட்டத்தட்ட போர் அடிக்கிறது கடைசியில அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் சீன் ஏத்திட்டாங்க, அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், மற்றபடி ஓகே. இல்ல
மியூசிக் கவனிக்கல. மியூசிக் இப்போ எந்த படமும் அவ்வளோ சரியா வரதில்லை. ஆனால் இது நல்லா இருக்கு, கான்செப்ட் நல்லா இருக்கு, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி.